உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. அழியாமல் அணைத்து கொண்டே, அலையாமல் காத்து கொண்டே, குறைவின்றி பிறக்க செய்தி பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. அழியாமல் அணைத்து கொண்டே, கலையாமல் காத்து கொண்டே, குறைவின்றி பிறக்க செய்தி பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. அழியாமல் அணைத்து கொண்டேன், கலையாமல் காத்து கொண்டேன், குறைவின்றி பிறக்க செய்தேன் பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. அழியாமல் அணைத்து கொண்டேன், கலையாமல் காத்து கொண்டேன், குறைவின்றி பிறக்க செய்தேன் பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேறு ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே
எத்தனை பேருக்கு நான் சொல்ல புரியுது? நம்மளாம் ஒரு காலத்தில் கோமணம் கட்டிக்கிட்டு நல்ல ட்ரெஸ் இல்லாமல் பெண்கள் மாறாப்பு போட முடியாமல் அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் மிஷினரிகள் வந்து அவங்க தான் கல்வி கொடுத்தாங்க. ஏன்னா பெண்கள்லாம் படிக்க வைக்க மாட்டாங்க. அவங்க தான் காலேஜுகளை தொடங்கி பெண்களை படிக்க வச்சு நல்லா இவனுக்கு கோமணம் கட்டினவனுக்கு என்ன கொடுத்தாரு? ஃபேண்டு சட்டையை போட வச்சு கோட்டு சட்டையை போட வச்சு அவங்க இன்னைக்கு இல்லைன்னா நம்ம இன்னைக்கும் இன்னைக்கு வட மாநிலங்கள் நீங்கள் பாருங்கள் இன்னைக்கும் பின்தங்கிய நிலையில தான் இருக்குது. நான் இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்பட யாருங்க தெரியுமா? மிஷினரிகள். அல்லேலூயா. அந்த மிஷினரிகள் சும்மா வரலாங்க, தங்கள் சொத்துக்களை விற்று இங்கே வந்து ஊழியம் செஞ்சாங்க. நீங்கள் மிஷினரி, அதனால தான் நிறைய ஊழியர்களை நான் சொல்லுவேன், மிஷினரிகள் வரலாறை படிச்சுட்டு வந்து ஊழியத்துக்கு வாங்க, சும்மா ஊழியத்துக்கு ஏனோ தானே வராதிங்க. அந்த மிஷினரிகளுடைய தியாகம் இருக்குது பார்த்தீங்களா? நம்ம அரவிந்த் ஆஸ்பத்திரியில் ஒரு அம்மா சிலை நிற்கும் பார்த்துருக்கீங்களா? அந்த அம்மா பேர் யாருக்கான்னு தெரியுமா? வேலம்மா ஆஸ்பத்திரி. அந்த அம்மா பேர் யாருக்கான்னு தெரியுமா? நீ சொல்லாதப்பா, வேற யாருக்கும் தெரியுமா? தெரியுமா தெரியாதா? தெரியல. சினிமா நடிகர் கேட்டால் தெரியுங்க உங்களுக்கு. ஐடாஸ் கேட்ட அந்த அம்மா லண்டன்ல இருந்து இங்கே வந்தவங்க, வந்து அவங்க அப்பாவை பார்க்க வந்தவங்க. அவங்க அப்பா என்ன பண்ணாங்க கேட்டிங்கன்னா டாக்டர். அந்த அம்மாவும் டாக்டர் படிச்சு. அப்போ இந்தியாவுக்கு வந்தவனே அந்த அம்மா சொல்லிச்சு, நீ இந்தியாவுக்கே நான் வரக்கூடாது, இந்தியா இப்படிப்பட்ட ஒரு டெஸ்ட் கண்ட்ரியாக இருக்குது, நான் வரவே மாட்டேன்னு சொல்லி லாஸ்ட்டாக பார்க்க வந்தது. பார்க்க வந்த இடத்துல அவங்க அப்பா வெளியில் போயிட்டார். இந்த அம்மா வீட்டுக்குள்ளே இருக்குது. ஒருத்தர் ஓடியாந்து கேட்குறாரு, எங்கள் ஒய்ஃபு வந்து இதை நிறைய மாதமாக இருக்குது, நீங்கள் பிரசவம் பாருங்கன்னு சொன்னப்போ நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு இப்படியே 3 பேர் வந்தாங்க. 3 பேர் வந்து அந்த அம்மா பார்க்க மாட்டேன்னு சொன்னால் அந்த அம்மாவுக்கு வந்து இங்கே உள்ள ஆளுகளை பார்த்தாலே பிடிக்கல, அதோடைய வளர்ந்த ரேஞ்செல்லாம் தனி. அப்படி போனதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் பார்த்தா 3 பிணங்கள் அந்த வழியாக தூக்கிட்டு போகிறாங்க. அப்போ தான் கடவுள் உணர்த்தினாராம், இந்த 3த்துக்கு நீ தான் காரணம் அப்படின்னு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தாங்க அந்த ஐடாஸ் கட்டு. இன்றைக்கி வேலூரில் சிஎம் சேவை ஆரம்பித்தது அவங்க தான். இன்றைக்கி இந்த வேலம்மாள் ஆஸ்பத்திரி அவங்க பாருங்கள். அப்போ தியாகங்கள் தான், ஒருவருடைய தியாகத்தில் தான் நிறையா வளர்ந்துருக்கு. நிறையா சொல்லலாம். பசுமலையில் போய் பாருங்கள், மிஷினுடைய கல்லறைகள் இன்றைக்கி இருக்குது. பாடுபட்ட சிவகாசியில் போய் பாருங்கள், அவர் பேர் என்னது, ராக்கலாந்துன்னு ஒருத்தர் வந்து அவர் சொத்தை விற்றுட்டு இங்கே வந்து ஊழியம் செஞ்சார். அவர் வந்து கடைசியில் கொப்பியில் கூழ் வாங்கி குடித்தார், இங்கே உள்ள ஆள்களை அதை வாங்கிட்டு. பாருங்க, சூப்பு சீப்பு நல்லா வருமே, சூப்பு சோப்பு சீப்பு. மிஷினரிகள் வந்து என்ன தடவை பண்ணாங்க, அந்த ஏழைகள் பாவமாக இருக்காங்கன்னு சொல்லி கொஞ்சம் உதவி பண்ணாங்க. உதவி பண்ணுறது எதுக்கு உதவி பண்ணாங்களா? ஆண்டவர் அஜெண்டா. ஆனால் சீப்பை வாங்கினியா, சாரி, சூப்பு சீப்பு ரட்சிப்பு. இந்த மிஷினரிகள் வந்து என்ன செஞ்சாங்கன்னா எதை கொடுத்தாங்கன்னா சூப்பையும் சீப்பையும் கொடுத்தாங்க. நல்லா அழகா ஆக்குனாங்க, சாப்பாடு கொடுத்தாங்க. ரெண்டையும் வாங்கிட்டு எதை விட்டுட்டியா? ரட்சிப்பை விட்டுட்டியா? பாருங்க இன்னைக்கு. அதனால தான் இன்னைக்கு நிறைய காலேஜுகள் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ காலேஜ், அதை இன்னைக்கு அது வேற நோக்கம். மிஷினரிக்கு காணிக்க வாங்க நிற்கிறார். அவருக்கும் அந்த பதவிக்கு சம்மந்தமே கிடையாது. அவர் பெரிய பதவியில், அவருக்கு கீழே அண்ணாமலையில் எத்தனையோ ஒரு வேலை பார்க்குறாங்க. ஆனால் சர்ச்சில் வந்து வாசலில் வந்து நிற்பார், மிஷினரிகளுக்கு காணிக்க வாங்க நிற்கிறார். ஏங்க இதெல்லாம் செய்கிறாங்க? நம்ம என்னைக்கு தான் நம்ம இதெல்லாம் அர்ப்பணிக்க போகிறோம் வாழ்க்கையில்? நம்மளால காணிக்க கொடுக்க முடியல. 2 பேத்துக்கு எதாவது சொல்லலாம், நம்ம சொல்லுங்க, சுவிசேஷமாக சொல்லலாம்ல, ஆலயத்தை கூப்பிட்டு வரலாம்ல, வாங்கக்கா சர்ச்சுக்கு வாங்க, ஆண்டவர் ஆசீர்வதிப்பாருக்கா, ஆண்டவர் மாற்றுவாருக்கா, அதெல்லாம் மாற்றுவாருக்கா, நீங்கள் ஆலயத்தை கூட்டிட்டு வாங்க. முன்னோர்கள் செய்த அந்த தியாகத்தில் நம்ம இருக்கிறோம், நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஆகவே கர்த்தர் உங்களை இந்த காலை வேளையில் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, நீங்களாம் அடுத்த தலைமுறைக்கு, எனக்கு ரொம்ப அழுகையாக இருக்கும், சில ஊழியர்கள் அழுகுறாங்க, அடுத்த தலைமுறை இந்த இயேசுவை நம்ம எப்படி விட்டுட்டு போக போகிறோம்? நம்ம செத்து போயிட்டோம்னா அடுத்த தலைமுறை பின்பற்றுவாங்களா? ஏன்னா இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் தாய் தகப்பன் வர்றதுனால தான் சர்ச்சுக்கு வராங்க, தவிர அவங்களுக்குள்ள இயேசு தனிப்பட்ட விதத்தில் இயேசு மேலே அன்பலம் கிடையாது நிறைய சர்ச்சுகளில். ஆகவே ரட்சிக்கப்படணுங்க. அடுத்த பிள்ளைகளுக்கு நம்ம விட்டுட்டு போகணும். அதற்கு நம்ம எப்படி வாழணும் சொல்லுங்க? முன்மாதிரியாக வாழணும். அல்லேலூயா. நேர ஒரு வேத வசனத்தை நான் உண்டியல் தரேன், வாங்கிட்டு போங்க, ஈஸ்டர் கொண்டு வாங்க. இப்போ நம்ம பிரசங்கத்துக்கு நேரம் சாச்சு, சீக்கிரமாக வாசிப்போமா? அப்போஸ்தலர் எடுங்க, 10:1 வாசிங்க. இருங்க அப்படியே இருங்க. இப்போ நான் வாசிக்காதவங்கள வாசிக்க வைக்க போகிறேன். அப்போ தான் பைபிள் இல்லாதவங்க பைபிள் எடுத்து கொடுப்பா.
ஒன்றை வாசிப்பா. விஜி வாசி, நல்லா சத்தமாக வாசிக்கணும். பைப்பில் இப்படி தூக்கிக்கிட்டு இப்படி படுத்துக்கிட்டு வாசிக்கணும். ஒன்றை வாசிங்க. 10:1 இப்படி வாசிக்கணும். அப்போ தான் சவுண்டு கேட்கும். அடுத்தடுத்து ரெடியாக இருங்க. ஆ ஆ என்னாச்சு? ஆ ஆ ம் ஆ ஆ ம் ஆ பரவாயில்ல, வாசிங்க வாசிங்க. ஆ ஒன்றை வாசித்தமா? திவ்யா வாசிப்பா சத்தமா. டேபிக்கு அம்மா வாசி, அதே வாசி. இப்பதான் பைப்பிலே தூக்குது. ஆ வாசித்தியா? இப்பதான் பைப்பில் எத்தனை பக்கம் பார்க்குது. எபிமா ரெடியாக இருந்துக்கோ. உங்களாம் அடுத்து அப்படி தான் செய்யணும். ஆ ம் ம் பாலச்சு வச்சுக்கா, ரெடியாக இருந்துக்கோ. பைப்பிலே இல்லை பாஸ்ட். சரி ம் சரி. இங்கே ஒரு மனுஷனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அந்த மனுஷனுடைய பேர் என்னது? கொர்நேலியோ. கொர்நேலியும் அவன் வீட்டாரும் குறித்து இங்க ஒரு அறிமுகப்படுத்துகிறது. எப்படிப்பட்ட அறிமுகம்? முதலாவது அதை வாசிங்க. இத்தாலியா பட்டாளம் என்ன? ஆ ஆ ஆ கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். போதும் அதோட நிப்பாட்டுங்க. ஒண்ணா வாசிப்போம். ஒரு இராணுவ அதிகாரி அரசாங்க பணி செய்கிறார். கீழ் மட்டத்தில் அல்ல, உயர் மட்டத்தில் இருக்கிறார். 100க்கு அதிபதி. அப்படின்னா 100 பேரை வச்சு பயிற்சி கொடுத்து அவர்களை பராமரித்து அவங்கள உருவாக்கி அவர்களை ஒரு நிலைக்கு கொண்டு போகணும். அவர் அப்படிப்பட்ட ஒரு குட்டி ராஜாவை போல அப்படிப்பட்ட ஒரு ஸ்தானம், அப்படிப்பட்ட ஒரு பொசிஷன். அந்த பொசிஷனுக்கு ஏற்ற அவருக்கு என்ன இருக்கணும்? படிப்பு இருக்கணும், திறமை இருக்கணும், அறிவு இருக்கணும், எல்லாம் இருக்கணும். ஆர்மியில் அப்படி இருந்தால் தான் என்ன பண்ணுவாங்க? வச்சுக்கிடுவாங்க. சும்மா ஏதோ ஏனோ தானே இருந்துட்டு ஒரு நோஞ்சா மாதிரி இருந்தால் என்ன சொல்லுவாங்க? துப்பாக்கி கூட தூக்க லாய்க்கில்லை, நீ எப்பறம் அப்படின்னு சொல்லி பற்றி விட்டுருவாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் 100க்கு அதிபதியாக இருக்கிறாரு. நல்ல படிப்பு இருக்குது, நல்ல கம்பீரமான தோற்றம், நல்ல உயரம் இருக்குது, நல்ல பலம் இருக்குது, எல்லாம் இருக்குது. இத்தாலியில் எப்படி இருக்கிறாரு? இராணுவ முதலாவது அவர் ரோம பேரரசர், கவர்மெண்ட் எம்ப்ளாயிண்டு, உயர்ந்த ஸ்தலத்தில் இருக்கிறாரு. நல்ல வசதியோடு இருக்கிறார், நல்ல சம்பளம், சாதாரண பதவி அவருக்கு. 100க்கு அதிபதி, நல்ல கவர்மெண்ட் எம்ப்ளாயிண்டு, இத்தாலியோட போர் சேவகர், 100க்கு பேத்துக்கு பராமரிக்கிறாருன்னா நல்ல சம்பளம் இருந்திருக்கும். பாருங்க, நல்ல வசதியோட இருக்கிறாரு. சில பேத்துக்கு உன் வீட்டாரே சத்துருன மாதிரி. அப்புறம் பாருங்க, சரி அமைதியாரு. இந்த பரிசு எடுக்க தான் போனியா? அதெல்லாம் 1 லட்சமா வச்சிருக்க? சரி. சில பேத்துக்கு நல்ல படிப்பு இருந்தா என்ன இருக்கும்? படிப்பு திமிருன்னு இருக்கும். சில பேத்துக்கு அழகா இருந்தா என்ன இருக்கும்? அழகுன்னு திமிருன்னு இருக்கும். சில பேத்துக்கு திறமை இருந்தா என்ன இருக்கும்? திமிர் இருக்கும். சில பேத்துக்கு பணம் இருந்தா பண திமிர். சில பேத்துக்கு பதவி இருந்தா. ஆனா பாருங்க, இவருக்கு அப்படி எதுவுமே கிடையாது. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? முதலாவது வாசிங்க. அவர் எப்படிப்பட்டவரா? தேவ பக்தி உள்ளவன். அல்லேலூயா. தேவ பக்தி உள்ள, தேவனுக்கு பயந்தவன், தேவனுக்கு முன்பாக பணிகிறவன், தேவனுக்கு முன்பாக முழங்கால் படிக்கிறவன், தேவனை நமஸ்காரம் பண்ணுகிறவன். அதுதான் தேவ பக்தி. பெரிய செல்வந்தருங்க, திறமைசாலிங்க, உயர்ந்த பதவியில் இருக்கிறாருங்க,
ஆனா தேவனுக்கு எப்படிப்பட்டவரா இருக்கிறாரா? பயந்தவரா இருக்கிறார். இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? நம்முடைய உள்ளத்துல எல்லாத்துக்கும் நம்மளுக்கு என்ன பயம் இருக்கணும்? தேவ பயம் இருக்கணும். அல்லேலூயா. பாரு, தேவ பயம் என்றால் என்ன? பக்தி. பக்தி என்றால் மரியாதை. மரியாதை என்றால் அன்பு. அந்த அன்பு எப்படின்னா, எனக்காக ஜீவனை கொடுத்தாரு, எனக்காக சிலுவை சுமந்தாரு, என் பாவத்துக்காக அவரு மாண்டாரு. இந்த அன்பு ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும். அல்லேலூயா. இப்படிப்பட்ட அன்பு உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா நீங்க எப்படி இருக்க முடியாது? செபிக்காம இருக்க முடியாது. வேத வாசிக்காம, ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வராம இங்க இருங்க. அன்பு மரணத்தை காட்டில் எப்படி இருக்கா? கொடியது அன்பு. நீங்க அன்பையும் மரணத்தையும் வச்சா எது ஜெயிக்குமா? வேதம் சொல்லுங்க, அன்பு மரணத்தை காட்டிலும் கொடியது. எங்க ஒரு மனுஷனுக்குள்ள தேவ அன்பு இருந்துச்சுன்னா, அதனாலதான் பவுல் சொல்றாரு, ரோமர் 8:36 வாசிங்களேன். பவுல் எப்படி சொல்றாரு பாருங்க, அந்த அன்பை பத்தி சொல்றாரு. வாசிங்க 8:36 வாசிங்க. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? யார்? சினிமா நடிகரா? உங்க உறவுக்காரங்களா? உங்க பாய் ஃப்ரெண்டா? உங்க கேர்ள் ஃப்ரெண்டா? ஞாயிற்றுக்கிழமை உங்களை விட்டு பிரிக்கிறது யாரு? வாசிங்க. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ 39 வாசிங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க கூடாது என்று நிச்சயமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப தேவ அன்பை விட்டு உங்களை எது என்ன பண்ண கூடாது? பிரிக்குதுன்னா உங்களுக்குள்ள என்ன இல்லைன்னு அர்த்தம். அதனால ஃபாதர் பாட்டு பாடுறாரு, உன்மீது கொண்ட நேசம் அக்கினி ஜுவாலை என்றோ தண்ணீரோ வெள்ளங்களோ பிரிக்க முடியாதையா. அன்புங்க. என்னை ஒருத்தர் நேசிக்கிறார்ல, எனக்காக ஜீவனை கொடுத்தார்ல, எனக்காக எப்படிலாம் பாடுபட்டாரு, அந்த நேசிக்கிறவரை நம்ம என்ன பண்ணணுங்க? சொல்லுங்க. என்னால் ஆராதிக்காம இருக்க முடியுமா? ஆராதிக்கும் போது நான் இப்படி குசு குசு குசுன்னு போய் சிரிக்க முடியுமா? ஏன்? என்கிட்ட என்ன இல்லைன்னு அர்த்தம்? அன்பு குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். அன்பு இருந்துச்சுன்னா என்னை அறியாமலே நான் இப்படி பாடுவேங்க. அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், இருமாப்பு கொள்ளாது, அயோக்கியமானதை செய்யாது. அன்பு இருந்துச்சுன்னா சனிக்கிழமையே உங்களுக்கு உங்க மனசு அடிக்கணும். ஞாயிற்றுக்கிழமை எங்க போய் உட்காரணும்? ஆலயத்துல இருக்கணும். என் மேல அன்பு காட்டினவர். இப்ப பாருங்க, இந்த அன்பு தாங்க. இப்ப மறுபடியும் வாசிங்க, அந்த தேவ பக்தியிலிருந்து வாசிங்க. அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து சாத்தியமாகும். ஜனங்களுக்கு இது எப்படி சாத்தியமாகும்? அவன் தேவ பக்தி உள்ளவன், அதை குறித்து அதுக்கு அப்ப என்ன பட்டிருக்கு? தன் வீட்டார் அனைவரையும் தேவனுக்கு பயந்தவன். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நீங்க பக்தியா இருந்தாலா, அப்ப யாருக்கு? உங்க வீட்டுல எல்லாரும் எப்படி ஆகணும்? பக்தியாகும். குடும்ப ரட்சிப்பு. இன்னைக்கு செய்தியுடைய தலைப்பு அதுதான். ஒரு மனிதன் பக்தியா இருக்கிறாங்க. இங்க கொர்நேலி என்கிற ஒரு மனுஷன் பக்தியா இருக்கிறான். அவன் பக்தி குடும்பத்துக்கே என்ன ஆயிடுச்சு? பரவிருச்சு. உங்களுடைய பக்தி யாருக்கு பரவணும்? குடும்பத்தாருக்கு, உங்களுடைய பிள்ளைகள், உங்க உறவினர்களுக்கு பரவணும். அதற்கு நீங்க என்ன பண்ணணும்? சுவிசேஷம், விலக்கிறைய செலுத்தணும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? சும்மாலாம் உங்களை பார்த்து பின்பற்ற மாட்டாங்க. உங்க பக்திய விலைக்கரையா செலுத்தணும். சும்மா உட்காந்துக்கிட்டு சீரியல் பார்த்துக்கிட்டு, சினிமா ஸ்டேட்டஸில் வச்சுக்கிட்டு, சினிமா பாட்டை ஸ்டேட்டஸில் வச்சுக்கிட்டு, காணித்தனமாக சும்மா வெறுமையாக வாழ்ந்துக்கிட்டு, எப்படியோ மனம்போக்கில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தா உங்க பிள்ளைகள் அதைத்தாங்க பார்ப்பாங்க. நான் சொல்லவா, உங்க பிள்ளைகளை யாரை முன்மாதிரியா பார்ப்பாங்க? சொல்லுங்க. நீதிமொழிகள் எடுங்க, வசனத்தை எடுங்க, 20:7 வாசிங்க. நீங்க உங்களை அர்ப்பணிச்சு உங்க விலைக்கிரையை செலுத்தினா உங்க பிள்ளைகள் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லுது பாருங்க. நீதிமொழி 20:7 வாசிங்க.
நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், தேவனை தேடுகிறான், தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறான், தேவ பக்தியா இருக்கிறான். ஆண்டவர்னா அவன் எல்லாத்துக்கும் கீழ்ப்படுகிறான். யாரு? ஒரு தாய் தகப்பன், அவங்க தான் நீதிமான். அப்படி அவங்க இருக்கும்போது அவங்க பிள்ளைகளை குறித்து என்ன சொல்லியிருக்கு வாசிங்க. அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். அவன் செத்து போயிருவாங்க, வருஷ கணக்கில் ஆயிரும். அது ஒருவேளை ஊதாரியா தெரியலாம், ஒருவேளை அது எப்படி வேணாலும் தெரியலாம். ஆனா அந்த பிள்ளைகளை கர்த்தர் விட மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? சும்மா வாழ்க்கைனா ஆண்டவரை பிரபலிக்கிற ஒரு வாழ்க்கை வாழணும். ஏனோ தானே வாழக்கூடாது. சினிமா நடிகரை ஸ்டேட்டஸ்ல வச்சுக்கிட்டு, அவன் பாட்டை ஸ்டேட்டஸ்ல வச்சுக்கிட்டு ஏனோ தானே ஊண்டாரித்தனமா எப்படியோ நாள் வாழ்க்கை வாழ்ந்து நீ போயிடுவ. உன் பிள்ளைகள் பின்னாடி கஷ்டப்படும். அவங்களுக்கு தெரியுமா? நீங்க அர்ப்பணிக்கணுங்க, நம்ம அர்ப்பணிக்கணும். என்னைய சேர்த்து நான் அர்ப்பணிக்கணும். விளைக்கிறையா செலுத்தணும். பவுல் சொல்றாரு, நீங்க கிறிஸ்துவுக்குள் எழுந்தவனா உங்களை ஆசை இச்சைகளை எதுல அறையணும்? சிலுவையில் அறையணும். இனி நான் அல்ல, எனக்குள்ள யார் வாழணும்? கிறிஸ்து வாழணும். ஒரு வீட்டுக்கு அன்னைக்கு போறேன், அம்மா அம்மான்னு கூப்பிடுறேன். அந்த வீட்டில் ஆள் இல்லை, டிவி மட்டும் ஓடிக்க இருந்துச்சு. போகணும் பார்த்தா போகணும், அங்கே வீட்டில் ஆளில் உள்ளே போயிட்டேன். போனால் சீரியல் ஓடுது. அந்த அம்மா ஏற்கனவே நிறையா போராட்டங்கள் சொல்லிச்சு. சீரியலை போய் பார்க்குறேன், எனக்கே பக்கு பக்குன்னு ஆகி போயிடுச்சு. 2 பேர் அருவாளை தூக்கி வெட்டுறாங்க, 2 பெண்கள் குனிஞ்சு டம்மு டம்னு அடிச்சுக்கிட்டு இருக்கு. என்னடா இதுன்னு அந்த அம்மா சேலையை கட்டிட்டு ஒரு அருவாளை தூக்கி வெட்டவரே அந்த அம்மா குனிஞ்சு அப்படியே அவனை ஒரு டம்முன்னு தள்ளுது. அங்கிட்டு பார்த்தா 2 பெருசுக்கு உட்காந்துருக்கான், ஒருத்தனை போட்டு அடிக்கிறாங்க. என்னடா இது பார்த்தா, என்னடா அது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு, இது பயங்கரமான காட்சியாடா இருக்கு அப்படின்னு பார்த்தா லேடிஸ் போய் இவங்களை அடிச்சுக்கிட்டு இருக்கடா அப்படின்னு முடிச்சுட்டு, சரி ஒய்ப்பை கூட்டு வா வெளியில் போய் நிற்போம், அந்த அம்மாவுக்கு தெரிய வேணாம் அப்படின்னு வெளியில் வந்து நிட்டான். அந்த அம்மா ஏதாவது பாத்ரூம் போயிருக்கு போல, வந்துட்டு பாஸ்டர் வாங்க வாங்க, டிவியை போய் ஆஃப் பண்ணிருச்சு. இப்படிலாம் பாஸ்டர் கஷ்டமா இருக்கு பாஸ்டர். அது ஏம்மா ஜெபிக்க கூடாதா? ஜெபிக்கிறேன் பாஸ்டர் அப்படி பண்ணுச்சு. எப்படி தேவ பக்தி வளரும்? உன் பிள்ளை எப்படி தேவ பக்தியாக வளருவாங்க? மறுநாள் அது என்னடா நாடகம் அந்த அருவாளை தூக்கி வெட்டினதுன்னு யூடியூப்ல போய் சும்மா போட்டு பார்த்தேன். 3 முடிச்சும் சிங்க பெண்கள் போட்டிருந்தாங்க. யாஹா, ஓ இதுதானா 3 முடிச்சும் சிங்க பெண்கள்? அந்த டயத்தை கணக்கு பண்ணி போட்டு பார்த்தேன், என்ன நாடகம் பார்க்குதுன்னு. பாருங்க, எங்கிட்ட பக்தியா வளரு? சொல்லுங்க சொல்லுங்க. பிள்ளைகள் உங்க அடுத்த தலைமுறைக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க? நீங்க கடவுளை காட்டணும். எப்படி காட்டணும்? உங்க மூலமா காட்டணும். அல்லேலூயா. நீங்களே உலகத்திற்கு சாட்சிகள். எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரிந்தும் நீங்கள் எப்படி இருக்கணும்? சாட்சியா இருக்கணும். யாருக்கு சாட்சியா இருக்கணும்? முதல்ல உங்க குடும்பத்துக்கு, உங்க பிள்ளைகள் பார்க்கணும். எங்க அப்பா ஒரு வசனம் போட்டிருக்கு லூக்கால, இருளின் பிள்ளைகளை பார்க்கிலும் வெளிச்சத்தின் பிள்ளைகளை பார்க்கிலும் இருளின் பிள்ளைகள் அதிக. அந்த வசனம் எங்க இருக்குன்னு தெரியுமா? லூக்கால. பார்க்காதீங்க. ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும் அதிக புத்திசாலி. சொன்னவர் யாருங்க? இயேசு கிறிஸ்து. என்ன சொல்றாருன்னா, என்னைய கும்புறனை காட்டிலும் இந்த விக்கிராரன் பிசாச கும்புற அவன் எப்படி இருக்கிறானா? புத்திசாலியா இருக்கிறானா. யாரு சொன்னது? இயேசு சொன்னார். அது 5 மணிக்கு எந்திரிச்சு தொலைத்து சொல்லி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? சுத்திக்கிட்டு இருக்கோம். இது 5 மணிக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? அது துளசி செடி சுத்தம், இது கொசு அடிச்சுக்கிட்டு இருக்கும். அது எந்திரிச்சு வெள்ளி செவ்வாய்க்கு என்ன பண்ணோம்? சாம்பிராணியை பொருத்தி, சுடத்தை பொருத்தி, அதை பொருத்தி. இது வெள்ளி செவ்வாய்க்கு என்ன செஞ்சிருக்கோம்? இது ஒண்ணுமே பண்ணாது, ஒரு ஜெபம் கூட பண்ணாது. எங்கிட்ட பக்தி வளரும்? சொல்லுங்க. எங்கிட்ட பக்தி இருக்கும். அது இங்க இருந்து இந்த சேலையை கட்டிட்டு விடிய விடிய போயிட்டு வரும். எங்க சொல்லக்கூடாது, எங்க போயிட்டு வரோம்? மைக்ல சொல்லக்கூடாது, நீங்க சொல்லுங்க. எங்க போயிட்டு வரோம்? சகுப்பு சேலையை கட்டிட்டு. ஐயோ, அவங்களுக்கு புரியாது, விட்டுருங்க. நம்ம ஆளுங்க ஞாயிற்றுக்கிழமை வர்றதுக்கே பாஸ்டர் முடிக்க மாட்டேங்கிறாரு, இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. பக்தி எங்கிட்டு வளரும்? சொல்லுங்க. பக்தி இருந்தா தாங்க பக்தி. உங்க பிள்ளைக்கு போகணும். நீங்க ஆராதிக்கிறத பார்க்கணும், நீங்க செபிக்கிற உங்க பிள்ளை பார்க்கணும்.
சில வீட்டுகளை நான் போகும்போது இந்த டேபிக்கு ஏஞ்செல்லாம் பார்த்து அல்லேலியான்னு கையை தூக்குறாங்க. டேபிக்கு இயேசுவி நாமத்தில்னு சொல்கிறான். அதெல்லாம் பக்தி. பிள்ளைகளுக்கு பாருங்கள், நல்லா சின்ன பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. அது அவன் என்னையை பார்த்துட்டு பிசாசு வரட்டானா டேபிக்கு தலையில் கை வச்சு அப்படின்னு தட்டுறியான். ஏஞ்சல் அல்லேலியா கையை அப்படி, அதெல்லாம் பக்தி. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார் அப்படின்னு வசனம், அந்த மழலை பேச்சுக்களை வசனம் சொல்லி வசனம் கிரியை செய்யும். அல்லேலுயா. தாண்டி துணிதமாக ஊதாரித்தனமாக நம்ம வாழ்க்கை வாழ்ந்துட்டு போகிறப்ப நம்ம பிள்ளைகளும் பின்னாடி கஷ்டப்படும். அங்கே வருங்க, இன்னைக்கு நான் ஒரு விதை விதைச்சேன்னா வருஷ கணக்கில் நான் இருக்க மாட்டேங்க, ஒரு ஆலமரமாக எழுந்து அநேருக்கு நிழல் கொடுக்கும். இன்னைக்கு நான் செய்கிற தியாகம் நாளைக்கு என் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? இங்கே போட்டிருக்க, பெற்றோர்கள் உத்தமத்தி நடப்பார்கள், ஒரு பிள்ளைகள் எப்படி இருப்பாங்களா சொல்லுங்க? பாக்கியவான்களா இருக்கிறாங்க. பிள்ளைகளை வச்சுக்கிட்டு ஊர் கதை உலக கதை பேசுறது. சங்கரபுரம் சொல்றாரு, 2 சேரை போட்டுக்கிறாங்க தெருவில், ஊர் கதை உலக கதை பேசிட்டு அப்புறம் ஜெபம் பண்றாங்கன்றாரு. அது எப்படி ஜெபம்? யாக்கோபு வனாந்திரத்தில் வந்து தங்கிட்டார். வனாந்திரம் வந்து அந்த இடத்துக்கு பேர் லூசு. அங்கே வந்து தங்கி பயப்படுறாரு, செத்து போயிடுவோமோ, மரணம் மிருக அடிச்சு கொண்டுருமோன்னு பயப்படுறாரு. கர்த்தர் அவனுக்கு தரிசனமாறு. எனக்கு புரியலை, இவன் தேவனை தேடாதவன், செபிக்க மாட்டேன், தேவனை ஆராதிக்க மாட்டேன், இவன் பண்ணது பூரா என்னது? அப்பனை ஏமாத்தினியா, அண்ணனை வஞ்சிதான், ஏமாத்துக்காரங்க. இவன் ஆண்டவரே தேடலை. ஆனால் அவனை எதுக்கு ஆண்டவர் தேடி வந்தார் சொல்லுங்க? யாரும் கரெக்டாக சொல்லுங்க, எதுக்கு தேடி வந்தார் சொல்லுங்க? ஏன் தெரியுமா தேடி வந்தாரு? ஆபிரகாமு ஈசாக்கு தேவனை உத்தமமா தேடுனால கர்த்தர் யாரை தேடி வந்தாரு சொல்ல மாட்டீங்களா? யாக்கோபு என்ன சொல்றாரு? நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கு. டே, நீ புறாடா இருக்கலாம்டா, நீ எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனா உங்க தாய் உங்க அப்பா உங்களுடைய தாத்தா என்னை உற்றமா தேடினபடியா நான் உன்னை தூக்கி வந்திருக்கேன். அல்லேலூயா. நான் சொல்றேங்க, உங்க பிள்ளை எப்படி வேணாலும் இருக்கட்டும், ஊதாரியா இருக்கட்டும், எப்படி வேணாலும் இந்த சமுதாயத்தில் எப்படி வேணாலும் இருக்கட்டும், நீ உத்தமமா தேடும் போது கர்த்தர் உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. பிள்ளைகளை தொடுவார். எத்தனை பேர் ஆமேன்றீங்க? பிள்ளையை குறித்து நான் கவலைப்பட, என் பிள்ளை அப்படி இருக்கு, கவலைப்படாதீங்க. நீங்க உத்தமமா தேடுங்க, உன் பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க? பாக்கியவான்களா இருப்பார்கள். அல்லேலூயா. 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 சிலர் சொல்லுவாங்க, பாஸ்டர் அவர் ஒத்து வர மாட்டார், பாஸ்டர் அவர் எங்க நான் ஜெபம் பண்றதுக்கு அவர் ஒத்து வர மாட்டார். சில ஆண்கள் சொல்லுவாங்க, அவ ஒத்து வர மாட்டான். நீங்க சமைக்கிறதெல்லாம் அவங்க சாப்பிடுறாங்கல்ல, சாப்பிட வைக்கிறீங்கல்ல, சாப்பிட்டாங்க உயிரோட இருக்காங்கல்ல. அல்லேலூயா. நீங்க சமைச்சு சாப்பிட கண்டிப்பா வைக்கிறீங்களா இல்லையா? பிள்ளைய வீட்டுக்கார சாப்பிட்றா, கொஞ்சம் சாப்பிட்ற, கொஞ்சம் சாப்பிட்ற, பெருவயத்தில் இருக்கக்கூடாது, எப்படியோ ஊட்டுறீங்களா இல்லையா? அது பேன் கத்து வாயில போட்டு ஒரு அமுக்கு. அன்னைக்கு ஒரு சிஸ்டர் பார்த்தா ஒரு பிள்ளை எடுத்து எல்கேஜி போல பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க, கத்திரியா. ஏன் சிஸ்டர் கத்திரியான்னு அடம் பிடிக்கிறான். பிரதர் வர மாட்டேங்கிறான். சிஸ்டர் ஒரு டவுசல் ரெண்டே காலம் ஒரே ஓட்டையில போட்டிக்கிறது, அதான் கத்திரியான் தான். இது அவசரத்தில் என்ன பண்ணிடுச்சுன்னா, ஒரு ஓட்டையில தூக்கி 2 காலை போட்டுவிட்டு அது இப்படி வச்சுக்கிட்டு இப்படி கத்துது. இது என்னன்னே புரியாம இழுத்துட்டு போகுது. அப்புறம் பார்க்க, ஐயோ பிள்ளை இப்படி, அப்புறம் கலட்டி போடுது. செய்றீங்களா? நீங்க சமைக்கிறதெல்லாம் சாப்பிட வைக்கிறீங்களா? அது எப்படியானாலும் சரி. புளிக்குழம்புனா புளிக்குழம்பு. சிலர் குழம்பு வைக்கல, அது வித்தியாசமா இருக்கும். என்ன குழம்பு? அது பிளிச்சிங் ஆறக்கப்புறம் தான் என்ன குழம்புன்னு தெரியும். உப்பு இருந்தா உப்பு அதிகமாக இருந்தா உப்பு குழம்பு, வெந்தயம் அதிகமாக இருந்தா வெந்தய குழம்பு, தக்காளி அதிகமாக இருந்தா தக்காளி குழம்பு, தண்ணி அதிகமாக இருந்தா தண்ணியை குழம்பு. எங்கள் வீட்டில் கேட்பாங்க, இன்னைக்கு என்ன குழம்பு வைக்கணும்? நான் சொல்லுவேன், அம்மா இந்த குழம்பு வச்சிருந்தேன், அதுக்கு 2 பொருள் இல்லை. அப்படியா? சரி, இந்த குழம்பு வை. அதுக்கு 3 பொருள் இல்லை. சரி, அந்த குழம்பு வை. அதுக்கு இந்த ஒரு பொருள் கிடையாது. நான் சொல்லுவேன், எந்த குழம்பு வைக்கணும்? தக்காளியை போட்டு சும்மா வச்சு நான் சாப்பிட்டு போறேன். தக்காளி குழம்பு. அப்புறம் எல்லா குழம்பு தக்காளி இல்லாம குழம்பு வைக்கிறாங்க சொல்லுங்க? எல்லாத்தையும் சாப்பிட வைக்கிறோம்ல. நம்ம சமைச்சாலும் என்ன பண்றாங்க, அது நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ, புசிக்கிற நாள்லேயே சாகவே செத்தாலும் சரி, நீ சாப்பிட வைக்கிறீங்கள. அதே மாதிரி கணவர் மாதிரி சம்பாரிச்சு பகிர்ந்து கொடுக்குறீங்களா? அப்போ பக்தியை என்ன செய்யணும் சொல்லுங்க? பக்தியும் பகிர்ந்து கொடுக்கணும். நீங்க ஜெபிக்கிறனா கண்டிப்பா பிள்ளைகளை என்ன பண்ணணும்? ஜெபிக்க வைக்கணும். வாடா வாங்கடா
ஏய் வா 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 இங்க வா, அங்க வை சங்க வை எல்லாம் அங்க வாங்க உட்காருங்க, ஜெபம் பண்ணுங்க. டாடி படிக்கணுண்டா. ஏய் ஜெபம் பண்ணாதானே நல்லா படிக்க முடியும், உட்கார் படிங்க. சோத்திரம் சோத்திரம் சொல்லையில அது என்ன பண்ணும், சோத்திரம் 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 டம்முன்னு மண்டையில ஒரு அடி அடிக்கணும். ஒழுங்கா ஜெபம் பண்ணு பயப்பக்தியோட, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்னுக்கிட்டு அப்படியே நீங்க பண்ண வச்சு பாருங்களேன். ஒரு நாள் 2 நாள் கஷ்டப்படுங்க, அப்படியே நாளாக நாளாக என்ன ஆயிருங்க, பழகிருங்க. அப்படியே பழகி அந்த பிள்ளைய, எங்கள் ஜோயிலுக்கு இருப்பான் ஒரு ஸ்கூலுக்கு போயில டாடி ஜெபம் பண்ணுங்க, ஏன்னா அந்த பழக்கம் நாங்கள் பழகிருக்கோம், அதனால அதை கொண்டு வருவாங்க. அப்போ நாளுக்கு நாள் பழகணும் பழகணும். இங்கே பாருங்க பேசக்கூடாது, அவங்க 2 பேரும் மும்மரமாக பேசுகிறாங்க. பேசுங்க, இங்கே வந்து மைக்கை குடிச்சு கூட பேசுங்க. இவ்வளோ ஒரு சீரியஸான ஒரு பிரசங்க நடக்கலையும் இப்படி இருக்கீங்களே, எதுனா விட்டேன், பழக்கம் பழகணும். நீங்கள் சமைச்சு எல்லாம் சாப்பிட்றாங்களே, பக்தியே நீங்கள் என்ன பண்ணணும், பகிர்ந்து கொடுக்கணும். வாங்க உங்களுக்கு ஜெபிக்க தெரியலாட்டி பரவாயில்லங்க, வாங்க உட்காருங்க. வாங்க உங்களை கட்டினது நான் சகிச்சுக்கிறலாம் கொல்ல நாளா, அதே மாதிரி உட்காருங்க, இதையும் சகிச்சுக்கிறேன் அப்படின்னு உட்காரணும், உட்கார வைக்கணும். எத்தனை பேருக்கு புரியுது? உங்களை கட்டினாலது நான் சகிச்சுக்கிறலையா, இதையும் சகிச்சுக்கிறேன், உட்கார வச்சு சோத்திரம் சொல்லுங்க. அவர் சொல்லுவார், இதான் சும்மா இருக்கு நான் பண்ணிக்கிறேன்னு சோத்திரம் சொல்ல வைக்க 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 அவர் பாடுவார், மனைவி பாடுது, நம்ம 2 வரி பாடுவோம். வானாதி அவர் வேணே என்ன கழுத மாதிரி போற ஓ, அப்படி பேசக்கூடாது. பாடுங்க, நீங்க எப்படி பாடினாலும் நாங்க சகிச்ச மாதிரி அவரு சகிச்சுக்கிறாரு. பாடுங்க பாடுங்கன்னு சொல்லி ஊக்கப்படுத்தும். குடும்பத்தை எதுல கொண்டு வரணும், உங்க பக்திய குடும்பத்துக்கு கொண்டு வரணும். இப்ப கஷ்டம்தான், சவாலு தான். சவாலுனாலும் அதை என்ன பண்ற கூடாது, விட்டுறக்கூடாது. நான் சொன்னேன், சமைச்சத குடும்பத்துக்கு பகிர்ந்து கொடுக்கறது ஈஸி, சம்பாதிக்கிறத பகிர்ந்து கொடுக்கறது ஈஸி. ஆனா பக்தி என்ன பண்ண முடியாது, பகிர்ந்து கொடுக்கறது கஷ்டம், ஈஸி கிடையாது. கஷ்டம்னாலும் விட்டுறக்கூடாது. பூமிக்கு அடியில் தண்ணி கிடக்கு, அதை என்ன பண்றோம், போர் போட்டு பம்பு போட்டு எப்படியாச்சும் தண்ணி அடிச்சு கொண்டு வந்துடுறோம்ல, கஷ்டம் நினைச்சு விட்டுறோமா? இந்த பூமி 1600 முறை வேகத்துக்கு சுத்துதான். ஆனா மனுஷன் அதை காட்டி 2000க்கு மேலான வேகத்துக்கு போர் விமானங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப எல்லாத்தையும் மேற்கொள், பூமியை விட உன்னால செய்ய முடியுதுல, ஒரு பெரிய யானையை வந்து அடக்கி ஆள முடியுதுல. இப்ப கண்டிப்பா நம்ம என்ன பண்ண முடியும், ரட்சிப்ப சொல்லுங்க கொண்டு வர முடியும். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அப்ப பாருங்க, பழக்க வழக்கங்களை உங்களை உருவாக்கி கொள்ளலாம். காலையில எந்திரிச்சவனே என்ன பண்ணணும், அந்த நாளை நீங்க கழிப்பால மாத்தலாம். காலைல எந்திரிச்சு ஐயோ நான் லேட்டாக எந்திரிச்சிட்டேனே, ஐயோ சாப்பாடு ஆக்க முடியாது, நான் சாப்பிடுவேன்னா தெரியலையே, அங்கே போனால் இருந்தாலும் வைவானே அந்த ஓனரு, அப்படி இப்படி நீங்கள் அந்த நாளையவே நீங்கள் சபிச்சிட்டிங்கன்னா நீங்களே உங்களுக்கு சூனியை வச்சுக்கிறீங்க. பாருங்கள், உங்கள் வாயின் வார்த்தை. நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன். ஒரு பணக்கார வீட்டில் ஒரு திருமணம் நடந்துச்சுங்க. திருமணம் நடந்தப்ப அந்த பையனுடைய அப்பா எல்லாத்தையும் விஷ் பண்ணிட்டு வர்றாரு. பூரா பெரிய பணக்காரன் கோட்டு சூட்டு போட்டு ராயல் ஃபேமிலின்னு வச்சுக்கோங்க, நல்லா அப்படியே விஷ் பண்ணிட்டு வரையில ஒரு பிச்சைக்காரன் இருந்துட்டா. ஒரு பார்த்தோடனே கோவம் வந்து, டேய் ஒன்னே யாரா உள்ள விட்டா, நீ ஏதாவது அது சாப்பிட்டுக்கிட்டு இருக்க? நான் சார் சார் பல நாள் பசி சார், இப்போதான் சாப்பிட்டோன்னே போயிரு சார், தூக்கி விட கூப்பிட்றாரு ஆளை, கோடா இவனை தூக்கி வெளியே போடுங்க, எந்திரிச்சு போடா. சார் சார் சோத்துல கை வச்சுட்டேன் சார், சாப்பிட்டுக்கிறேன் சார், அப்புறம் போயிடுறேன் சார். டேய் வெளியே போடா, நீங்க இருக்கக்கூடாதான்னு சொல்றாரு. உடனே சொல்றா, சார் நான் வேணா அப்படியே அந்த மீதியை இலையோட எடுத்துட்டு போய் அங்கிட்டு ஓரமா சார். டேய் உன்னை நான் இருக்கக்கூடாது, நீ எந்திரிச்சு போட, தூக்கி வெளியே போட்டாங்க ஆளை வச்சு. அவன் சொன்னானா, என்னை தூக்கி போட்டேல 16 நாள் வரும் நீ காரியம் வைப்ப, அப்ப நான் வந்து சாப்பிடுன்னு போயிட்டான். எப்படி 16 நாள் வரும் நீ காரியம் வைப்ப, நான் வந்து சாப்பிடுன்னு சொல்லிட்டு போயிட்டான். உடனே லூசு பையில அப்படின்னு ஒரு அந்த பணக்காரர் வந்துட்டார். அதே மாதிரி சில நாட்களுக்குள்ள அந்த பையன் காய்ச்சல் வந்து செத்து போயிட்டான். எல்லா சடங்கு முடிஞ்சு 16 நாள் வந்துச்சுங்க. அந்த சொன்னாரா, டேய் அந்த பிச்சைக்காரன் வருவியான், அவன் வந்தா என்னை கூப்பிடுங்க, அவன்கிட்ட பேசணும்னாரா. அதே மாதிரி வந்தானா, சொன்னானா, ஏண்டா டே சாவை விட்டு இப்படி என் பிள்ளைய கொண்டுட்டேனாங்கடா. அப்ப சொன்னானா, சார் நான் இல்லை சார், பசி மயக்கம் சார், பல நாள் சாப்பிடல சார், கண்ணில் சாப்பாடை பார்த்தேன், கையை வச்சுட்டேன், அப்போ பார்த்து நீங்க எந்திரிக்க சொன்னீங்க, சாப்பாடு ஒரு பக்கம், பசி உயிர் போகுது சார், அதனால தான் நான் பேசல சார், பசி மயக்கத்தில் பேசிட்டேன். இதில் தான் உங்களுக்கு என்ன தெரியுது? 2 காரியங்கள்.
யார்கிட்டையும் சாபத்தை மட்டும் என்ன பண்ணிடக்கூடாது, வயிறு எறிஞ்சு சாபம் விட்டா வாங்கிடாதீங்க. ரெண்டாவது, காரணம் இல்லாத சாபம் விடுவாங்க, அதை பற்றி கவலையும் நீங்கள் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டீங்க, இவங்களாம் சாபம் விடுவாங்க, மண்ணை தூத்தி விடுவாங்க, அதை பற்றி கவலைப்பட. காரணம் இல்லாத சாபம் வேதத்தில் எடுக்க நேரம் இல்லை. அந்த சாபத்தை ஆண்டவர் எப்படி சொல்கிறாருன்னா, என்ன குருவிக்கு ஒப்பனையாக சொல்கிறாரு, தைக்கலான் குருவி என்னமோ அந்த குருவிக்கு ஒப்பனையாக சொல்கிறாரு. அந்த சாபம் அந்த குருவி மாதிரி போயிருமா. இந்த சின்ன சின்ன குருவி பார்த்துறீங்களா, அந்த உட்காரும் எந்திரிக்கும், இங்கிட்டு போவோம் அங்கிட்டு போவோம் அங்கிட்டு பார்த்துறீங்களா இல்லையா? எதுக்கு உட்காருது, எதுக்கு போகுது, இங்கே உட்காரு அங்கே உட்காரு அங்கே உட்காரு, எதுக்கு, அதுக்கே தெரியாது. அதே மாதிரி அப்படி சாபங்கள், காரணம் இல்லாத சாபங்கள் அப்படியே போயிருமா. அப்போ பாருங்க, அதான் முடிச்சிடேன், மணி ஆயிடுச்சு. அப்போ ரெண்டு காரியம், நீங்கள் ஒருவேளை செஞ்சும் அந்த காரியத்துக்கு பாத்திரம் வந்தால் போய் சாரி கேட்டுருங்க. என்ன கேட்டுருங்க, மன்னிச்சிருங்கக்கா. சில நேரம் இங்கே பேசியிருப்பீங்க, சில அவங்க பேச்சு அவங்களுடைய மனதை பாதிச்சிடும், அவங்க பெருமூச்சு விடுவாங்க. பழைய ஏற்பாட்டில் சொல்கிறாருல்ல, ஒருத்தனுடைய கூலியை பொழுது விடியறதுக்குள்ள என்ன பண்ணிடு, கொடுத்துரு. நீ கொடுக்காம நைட்டில் அவன் படுத்துட்டு என்னை நோக்கி பார்த்து ஆண்டவரே கூலியை கொடுக்கலன்னு சொன்னால் அதை நான் கேட்பேன், அது உன் குடும்பத்துக்கு சாபமாக மாறும். ரெண்டு வார்த்தை தாங்க நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். ஒன்று சாரி, இன்னொன்று தேங்க்ஸ். உங்களுக்கு சிலது நல்லது செஞ்சால் என்ன சொல்லணும், தேங்க்ஸ். நீங்கள் தப்பு பண்ணால் என்ன கேட்கணும். சிலருடைய வாழ்க்கை டிக்ஷனரியில் என்னவே கிடையாது, சாரியே கிடையாது. மன்னிப்பு ஒருத்தர் சொல்லியா தமிழ்லே எனக்கு, அதான் சீக்கிரம் செத்து போயிட்டியா. சிலருடைய டிக்ஷனரியில் என்ன கிடையாது, சாரின்னே கிடையாது. அதே மாதிரி கர்த்தருடைய டிக்ஷனரியில் உங்களுக்கு கிடையாது, சாரி கிடையாது. நீ எவைகளை மன்னிக்கிறாயோ அவைகள் உனக்கு மன்னிக்கப்படும். நீ பேங்க்ல, பரலோக பேங்க்ல எதை டெபாசிட் பண்றியோ அதுதான் உனக்கு இன்வெஸ்டனா மாறும். அப்ப பாருங்க, நல்லது பண்ணா, சில உதவி பண்ணா நன்றிக்கா, தேங்க்ஸ்க்கா. வார்த்தையாலும் செயலாலும் என்ன சொல்லணும், நன்றி சொல்லணும். தெரியாம ஒருத்தனை இடிச்சிட்டோம், இடிச்சு விட்டு அவங்க இடிச்சனா திரும்பி சாரிங்க இடிச்சிட்டீங்க, பார்த்து வரக்கூடாதா, கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, நீ அப்படி போவ, எனக்கு எது விரோதமா எழுது ஆயுதம், அப்படி பேசக்கூடாது. நீ பண்ணியிருக்க, அதனால என்ன கேட்கணும், சாரி கேட்கணும். சரி, முடிச்சிருவோம். இப்போ பாருங்க, வாசிங்களா எல்லாம், அதுக்கடுத்து வாசிங்க. பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன் இடத்தில் வரவும். அந்த குறைய வாசிங்க. தேவ பக்தி உள்ளனும் குடும்பத்தை ஜனங்களுக்கு என்ன செஞ்சானா, மிகுந்த தானம் தர்மம் பண்ணானா. யாரு, கொர்நேலி. அவ பெரிய பணக்காரனை ஆக்குனது, அவ பெரிய உதவி செய்ய ஆரம்பிச்சான். தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்ன பண்ணியா, விதைக்க ஆரம்பிச்சான். நான் இப்ப உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், ஆண்டவர் ஏழைகளை ஆசீர்வதிப்பாரா, பணக்காரங்களுக்கு பணம் கொடுப்பாரா, ஏழைகளுக்கு பணம் கொடுப்பாரா? பணக்காரங்களுக்கு கொடுப்பாரா, ஏழைகளுக்கு கொடுப்பாரா? ரெண்டு பேத்துக்குமே கொடுக்க மாட்டார். எவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு விதைக்கிறானோ அவனுக்கு தான் கொடுப்பான். இங்க வருங்க, என்கிட்ட நிறைய பணம் நான் நகை நட்டு வாங்குறதுலையும், கார் வாங்குறதையும், வீடு வாங்குறதுலையும், இதெல்லாம் நல்லதுதான், வாங்கி சமைங்க. அதே காட்டிலும் எப்போ பார்த்தாலும் துணிக்கடை வாசலை நிற்கிறது, எப்போ பார்த்தாலும் நகைக்கடை வாசல், எப்போ பார்த்தாலும் ஹோட்டல் நிற்கிறது, எப்போ பார்த்தாலும் இங்கே என்ன இருக்கு, விசால் டீம் பார்க்க போகிறது, எப்போ பார்த்தாலும் இன்னொரு மகள் அவனி என்ன இருக்கு, டீ மார்ட்டுக்கு போகிறது, எப்போ பார்த்தாலும் என் பணத்தை வச்சு இப்படியே சுற்றிக்கிருந்தா அது ஆசீர்வாதமே கிடையாது. கொர்நேலி சொல்றியா, எனக்கு நிறைய பணம் கொடுத்துருக்கேன், அதனால நான் என்ன பண்ணுறேன், ஏழை எளியர்களுக்கு என்ன பண்ணுறேன், தானம் தர்மம் பண்ணுறேன். தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்ன பண்ணிக்கிட்டே இருக்கேன், விதைக்கிறேன். பழமொழி சொல்லுவாங்க, இறைக்கிற கிணறு தான் ஊறும். வேதத்தில் வசனம் இருக்கு, வாரி இறைத்து விடித்தெறிந்தவன் உண்டு, அதிக பிசினித்தனம் பண்ணி. அப்ப தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்ன பண்ணணும், பண காசெல்லாம் என்ன பண்ணணும், விதைக்கணும். பாஸ்டர் இப்ப கொஞ்சம் பணம் கஷ்டமா இருக்கு பாஸ்டர், வரட்டும் பாஸ்டர், என்ன பண்ணிடுவான், விதைச்சு தள்ளிடுவான். கொஞ்சமா இருக்கிறப்ப நீ விதைக்க மாட்ட, நீ நிறைய கொடுத்தா ஆண்டவர் இதயங்களை சோதித்து பார்ப்பாரு. உங்களுக்கு தெரியுமா, உங்ககிட்ட 10 ரூபா கொடுத்து பார்ப்பாரு, அந்த 10 ரூபாயில நீ என்ன பண்ற,
என்னுடைய ராஜ்யத்துக்கு 1 ரூபா செலவழிக்கிறான்னு பார்ப்பாரு. 10 ரூபாய் நீ செலவழிக்க மாட்டா, உன்னை நம்பி 1000 ரூபா கொடுப்பாரா? எத்தனை நான் சொல்றது புரியுது? பொருளளிக்குது. நிறைய பணம் வந்தாலும் அவன் என்ன பண்ண, தானம் தர்மம். எங்க வேதத்துல ஒரு அம்மா தானம் தர்மம் பண்ணி சாக போறதை எழுப்பி விட்டார் பேதுரு. யாருன்னு சொல்லுங்க? ஒரு அம்மா செத்து போயிருச்சுங்க. நெகிழ்ந்த தானம் தர்மம் பண்ணினாலும் அந்த அம்மா பொழைச்சுக்கிருச்சு. யாரு? தொற்கால். யாரு? யாரு? எங்க அக்கா இல்ல, உங்க அக்கா இல்ல. எந்த அக்கா? தொற்கா. அந்த அம்மா நிறைய தானம் தர்மம் பண்ணால இப்ப செத்து போய் கிடக்கு. பேதுட்ட சொல்றாங்க, ஐயா அந்த அம்மா நிறைய தானம் தர்மம். உடனே பேதுரு என்ன பண்ணிட்டா, இப்படி ஆள் என்ன பண்ணக்கூடாது, சாக கூடாதுரா. தானம் தர்மம் பண்ணால சாகணும். உடனே உச்சி எழுப்பி விட்டான் பாரு. தொற்கால் தானம் தர்மம் பண்ண. சும்மா எப்ப பார்த்தாலும் சேலை இல்ல பாஸ்டர், சேலை இல்ல பாஸ்டர். சேலை எடுத்துட்டு வீட்டுல பார்த்தா 1000 சேலை இருக்கும் பீரோல. புதுசா எடுக்கிறது, பணத்தை வீணடிக்கிறது, வேஸ்ட். காசை பூரா வேஸ்ட் பண்றது. நம்மால தேவனுடைய ராஜ்யத்துக்கு விதைக்கிறது கிடையாது. அல்லேலூயா. அடுத்து வாசிங்க. இதோட நான் முடிக்கிறேன். எல்லாரும் என்னை பாருங்க, முடிச்சிடும், பிளிசிங் பண்ணிடுவோம். இப்ப என்ன சொல்லிடுறாங்க? வசனம் போட்டு, எப்போதாவது தேவனை நோக்கி ஜெபம் பண்ணா, எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணா. நீங்க எப்போதாவது மூச்சு விடுவீங்களா? எப்பொழுதும் மூச்சு விடுவீங்களா? எப்போதும். அப்பப்ப மூச்சு விடுவீங்களா? எப்பொழுது விடுவீங்களா? எப்பயாவது விடுவீங்களா? எப்பொழுதும் விடும். எப்பொழுதும். ஏங்க ஒரு 100க்கு அதிபதி, 100 பேர் இவனுடைய பிரச்சனை இவனுக்கு வந்துகிட்டு இருக்கும். பெரிய பிசிமேனு, இராணுவத்துல பெரிய ஆளு, எல்லா ஆளு. ஆனா எப்பொழுது என்ன பண்ணானா? தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். நீங்க யாராச்சும் இருக்கிறீங்களா? 100 பேர் ஆளு வச்சு அந்த மாதிரி ஓனரா இருந்து என்னால ஜெபிக்க முடியலன்னு இருக்கீங்களா? திவ்யா யாராவது இருக்கீங்களா? எப்பொழுதும் ஜெபம்னா என்ன நினைக்கிறீங்கன்னா, ரூமுக்குள்ள போய் பண்றதுதான் ஜெபம் இல்லை. வண்டியில போயில என்ன பண்ணலாம்? ஜெபம் பண்ணிக்கிட்டே போகலாம். நடந்து போயில ஜெபம் பண்ணலாம். சமைச்சுக்கிட்டே வாய்க்குள்ள ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஒரு ஆம்புலன்ஸை பார்த்து, ஆண்டவரே இந்த ஆம்புலன்ஸில் போய் யாரும் தெரியல, ஆண்டவரே காப்பாத்துங்க, ஆண்டவர் ஜெபம் பண்ணலாம். ஏரியாக்குள்ள கையை நீட்டி ஜெபம் பண்ணலாம். எப்பொழுதும் தேவனை நோக்கி. எனக்கு சில வருஷத்துக்கு முன்னாடி அரிப்பு வரும் நைட்ல. உடம்பு பூரா 10 வந்துடும். 10 வந்தவொடனே எத்தனையோ டாக்டர்கிட்ட போனேன், தோல் டாக்டர்கிட்ட. சரியே ஆகலை. இந்த மாத்திரை வரைக்கும் நல்லா இருக்கும், அப்படியே இதாகும். அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? அலர்ஜியா? அலர்ஜி. உருளைக்கிழங்கு சாப்பிடக்கூடாது, கத்திரிக்காய் சாப்பிடக்கூடாது, சிக்கன் சாப்பிடக்கூடாது, அது சாப்பிட, இதுன்னு ஒரு லிஸ்ட்டை போட்டு கொடுத்துட்டாங்க. ஏட்டா இதை சாப்பிடாட்டி வேற என்ன தடா சாப்பிட, எல்லாத்தையும் சாப்பிடக்கூடாதுன்றீங்க நினச்சிட்டு அப்புறம் பார்த்தேன். அப்புறம் ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். ஆண்டவரே இதை மாற்ற உன்னால முடியும் ஆண்டவரே, நீங்க மாத்துங்க ஆண்டவரே. நான் மருந்து மாத்திரை எடுக்கல ஆண்டவரே. ஊக்கமா ஜெபம் பண்ணேன். அன்னைக்கு போனது இன்ன வரைக்கும் வரல. அல்லேலூயா. நிறைய பேத்துக்கு தெரியும் ஜெபம் பண்ணா மாற்றங்கள் வரும். ஆனா என்னதான் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதுதான் பெரிய பிரச்சனை. எதை செய்யக்கூடாதுன்னு அதை தான் செய்வாங்க. உட்காந்து வசனம் வாசிக்கல, பேசாதனா அப்பதான். அப்புறம் எப்பக்கா வேலைக்கு போவீங்க, அங்க போகணும், அங்க அப்ப செய்யக்கூடாத செய்வாங்க, செய்ய சொல்றத ஜெபம் பண்ண மாட்டாங்க. இதுதான் நம்ம ஆட்ட இருக்கிற பெரிய காரியம். அல்லேலூயா. பாத்தீங்களா? எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். இதோட ரிசல்ட் என்ன தெரியுமா? நான் சொல்றேன், எந்த பிரச்சனை, எப்படிப்பட்ட போராட்டம், எப்படிப்பட்ட நடந்தாலும் நான் சொல்றேன், என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஜெபம் பண்ணுனா பதில் கிடைக்கும். உங்களுக்கு விரோதமா அந்த அசுத்த ஆவிகள் வேலை பார்க்கும். நீங்க ஜெபம் பண்ண அந்த ஆவி ஆண்டவர் என்ன பண்ணிடுவாரு? கட்டி வச்சிருவார். அதுக்கடுத்து வாசிங்களேன், அவன் ஜெபம் பண்ணன்னு என்ன நடக்குதுன்னு வாசிங்க. யாரு வந்தா? எதனால வந்தாரு? எப்பொழுதும் ஜெபம் பண்ணனால. யாரு வந்துட்டா? தேவதூதன். இந்த ஜெபம் பண்ணையில இந்த இருட்டை பார்த்தோன்னே பிசாசு இருக்கு. ஏன் இருட்டை பார்த்தா ஏசு இருக்குன்னு நினைங்க. ஸ்கிரீன் விலகுனா தேவதூதன் ஒளிஞ்சிருக்கான்னு நினைங்க. எப்போ பார்த்தாலும் பிசாசு, முருங்கை மரத்தில் மோகினி பிசாசு தலைகீழாக தொங்குது. ஐயோ நம்ம ஆளுக பாருங்க. எப்பொழுதும் நான் சொல்கிறேங்களே, ஜெபம்ன்றன்னு ஒன்றும் இல்லை. வண்டியில் போயில ஜெபம் பண்ணுங்க, நடந்து ஜெபம் பண்ணுங்க, தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, மற்ற காரியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. எப்பொழுதும் வாய்க்குள்ளே ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்களே. நீங்க ஜெபம் பண்ண எல்லாத்தையும் ஆண்டவர் மாற்றுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் சொன்ன ஏற்கனவே ஒரு முட்டி வலி
பயங்கரமான முட்டு வலி, எந்திரிச்சா உட்கார முடியாது, ரொம்ப சிரமப்பட்டு போனேன். அதனால தான் அந்த வசனத்தை சொன்னேன், கர்த்தருடைய சிச்சையை அற்பமா என்னாது. அவர் கடிந்து கொள்ளும் போது உடனே ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே திடீர்னு வந்துருச்சு, ஆண்டவரே ஏன் ஆண்டவரே இப்படி அப்படின்னு ஜெபம் பண்ணி ஏதாவது செஞ்சிருந்தா மன்னிங்க ஆண்டவரே, ஏதோ நான் கோவப்பட்டிருந்தா ஏதாவது தவறா பேச மன்னிங்கன்னு சொல்லிட்டேன். 2 நாளில் முட்டு வலி போயிருச்சுங்க. அல்லேலூயா. சொல்லத்தான் சரிங்க பாஸ்டர், நான் அங்கனால தான் என்ன பண்ண முடியல, செபிக்கணுங்க. ஜெபம் பண்ணி பாருங்களேன். இவ்வளோ சொல்கிறேனே, இந்த செபிக்காதெல்லாம் ஜெபம் பண்ணி பாருங்க, கொஞ்சம் ஜெபம் பண்ணி பாருங்க. எத்தனை பேருக்கு புரியுது? திவ்யாவுக்கெல்லாம் புரியுதா? கொஞ்சமாச்சும் ரிஸ்க் எடுத்து கொஞ்சம் நான் ஜெபம் பண்ணி பார்க்குறேன் பாஸ்டர். எந்த டாக்டரை பார்க்கணும், எந்த ஸ்கேன் எடுக்கணும் போகிறீங்கள, கொஞ்சம் ஜெபம் பண்ணி பாருங்க. பரம டாக்டரே நம்மகிட்ட ஜெபம் பண்ணி பாருங்க, எல்லாம் மாறும். அல்லேலூயா. கண்களை மூடுவோம். நம்முடைய ஒரு காணிக்கை பாட்டு பாட போகிறோம். இன்றைக்கி முத்துராமன் அவருக்கு பிறந்த நாள், அதனால நம்மளுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அடுத்த வாரம் எங்கள் தம்பிக்கு பிறந்த நாள், நான் அடுத்த வாரம் வாங்குகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் காணிக்கையை தேவ ராஜ்யத்துக்கு விதையுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் கொடுக்குற விதைக்கிற ஒவ்வொரு காணிக்கையும் மிஷினரிகளுக்கு தான் செல்லும். அதனால விதைங்க. யார் பாட போறாங்க? பாடுறீங்க? எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை
இந்த வேலைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதிங்க. கொர்நேலியை குறித்து பார்த்த ராஜா 4 காரியங்களை பார்த்தோம். ஆண்டவரே, தேவ பக்தி உள்ளவன் தன் குடும்ப அனைத்தரையும் கர்த்தருக்கு பயந்து நடக்க செய்தவர் என்று பார்க்கிறோம். மிகுந்த தான தர்மங்களை பண்ணினவர்,